விருச்சிக ராசிக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லை எங்களுக்கெல்லாம் மறுத்துருச்சான்னு கேட்டாதுங்க பல பேர். இன்னும் 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்தோடனே சனி தாமதத்தை கொடுத்துட்டு இருந்தார். அப்போ கொஞ்சம் கிடைக்கணும் டிலேவானது. இதில் என்னென்னா 5ஆம் அதிபதியாக குரு 8 5 குரு 8 வந்தாலே நிறைய பேர்த்துக்கு டியூபிள் நின்னது. ஒரு சிலர் சொன்னாங்க சார் மென்சுரலே தள்ளி போகுது அதனால் வரமாட்டேது. ஆண்களோட உயிரணுக்கள் எண்ணிக்கையும் மாறி போனது. இதெல்லாம் அனுபவித்தது பார்த்திங்கன்னா அந்த விருச்சகம் ஏன் இப்படி அனுபவித்தது, இறைவன் ஏன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ குருபலன் வந்து அந்த 5ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வந்தனால ஒரே ஒரு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் ஒன்றே ஒரு பரிகாரம் தேவைப்படுதுங்க. கும்பகோணம் பக்கத்தில் திருவிடை மருதூர்னு ஒன்று இருக்குது. பிரம்மஹத்தி தோஷம். அப்போ குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய அம்சமாக அதே பேர் கர்ப்பகிரட்சிங்காம்பல் கோயில் இருக்குது, அதெல்லாம் போய்க்காங்க. அது பொது பிரம்மகத்தி தோஷம். இது ஒரு முறை பரிகாரம் போயிட்டு வந்தப்புறம் குழந்தை பாக்கியம் அற்புதமாக இருக்குது. இதில் என்ன பண்ணணும், அந்த கோயிலுக்கு போயிட்டு குறிப்பாக சனிக்கிழமை வியாழக்கிழமையோ தான் போகணும். சார் இப்போ அவ்வளோ தூரம் போக முடியாது, வீட்டிலிருந்து பண்ணக்கூடிய அம்சமாக என்ன பண்ணணும்னா கருஞ்சீரகம். சீரகம் தெரியும், கருஞ்சீரகத்தை ஊற போட்டு நம்ம திரவமாக குடிச்சிட்டு வரும்போது அகம் உள்ள க்யூர் ஆகிறதுல இது ஒரு வைப்ரேஷனாகவும் நமக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தோட அடுத்த டைம் நம்ம நேரில் கமெண்ட் பண்ணுவாங்க.